இப்பொழுது இந்த குர்ஆன் நம்மிடம் வந்திருக்கிறது. இது குர்ஆனா அல்லது இறைவன் இதை பற்றி என்ன கூறுகின்றான்? இறைவன் இதை கூறும் பொழுது புத்தகம் என்றுதான் கூறுகிறானே தவிர குர்ஆன் என்று கூறவில்லை. புத்தகம் என்று கூறிவிட்டு இது மட்டுமே தான் புத்தகம் என்றும் அதற்கு உறுதியும் அளிக்கின்றான். இதற்கு அப்பால் புத்தகம் கிடையாது. எனவே இது புத்தகம் என்றால் எந்த வகையில் இது புத்தகம்? இதனுடைய விளக்கங்களை நீங்கள் சிந்திப்பீர்களானால், தனித்தனியே முறையை சிந்திப்பீர்களானால், ஒரே ஒரு வாசகம், இதில் 6500க்கு மேற்பட்ட வாசகங்கள் இருக்கின்றன. ஒரு வாசகத்தை நீங்கள் சிந்திப்பீர்களானால் வாழ்நாள் முழுமைக்கும் அதனுடைய வாசகங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வெவ்வேறு பொருள்களையும் உங்களுடைய சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப விடிவை கொடுக்கக்கூடிய வகையில் அதனுடைய பொருளும் அர்த்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு மற்ற பொருள், மற்ற விளக்கம் ஒப்பானதாக இருக்குமே தவிர மாறுபட்டதாகவோ முரண்பாடாகவோ அமையாது. அந்த அளவுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய வாசகங்களாக 6500க்கும் மேற்பட்ட இந்த குர்ஆனுடைய இந்த புத்தகத்தினுடைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. 600 கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே அவர்களுடைய தேவைகளுக்கு உரிய ஒரு வழிகாட்டுதலை சிந்தனையின் மூலமாக நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அப்படி ஒரு சிந்தனை திரட்சி இது. ஒரே ஒரு வாசகத்திற்கு 600 கோடிக்கணக்கான விளக்கங்கள், அவருடைய தேவைகளுக்கு உரிய வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய விளக்கமாக இது அமைந்துள்ளது. நான் ஒருவன் இன்று ஒரு பிரச்சனை, நாளை இன்னொரு பிரச்சனை, ஒரே பிரச்சனையில் இன்று அதற்குரிய ஒரு அளவு, நாளைக்கு அந்த பிரச்சனையினுடைய அளவு சற்று கூடலாம், பிரச்சனையுடைய அளவு சற்று குறையலாம். அதற்கு தகுந்தவாறு விளக்கங்களும் அர்த்தங்களும் மாறும். ஆனால் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்காது, ஒன்றொன்று சேர்ந்ததாக இருக்கும். ஆகவே என் ஒருவனுக்கு 600 கோடிக்கணக்கான விளக்கங்கள் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப. இவ்விதமாக இதனுடைய விளக்கங்களை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் கடல் அவ்வளவும் மையாக இருந்தாலும் சரி, அதை போன்று 7 கடல்களும் சேர்ந்தாலும் சரி, அவையும் தீர்ந்து போகும். இது இறைவன் இதற்கு அளிக்கக்கூடிய ஒரு உதாரணமாகும். இன்னும் மரங்கள், உலகில் உள்ள மரங்கள் அவ்வளவும் எழுதுகோள்களாக மாறினாலும் அவையும் கரைந்து போகும். இதனுடைய விளக்கங்கள் எப்படிப்பட்டது என்பதற்கான உதாரணம் இறைவன் படத்தில் இருந்துள்ள படைப்பாண்டமிருந்துள்ள ஒரு உதாரணமாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சத்தியம் என்றால், 5 வருடங்களாக நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, மாதம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனக்காகவே பேசப்பட்டது என்பது போலத்தான் இருக்கும். என்னுடைய பிரச்சனைகளுக்காக பேசியது போன்றே இருக்கும். இதற்கு காரணம், இது அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு மறையாக இருப்பதன் காரணமாகவும், அதில் உள்ள வாசகங்களை உங்களுக்கு நான் இதுவரை படித்து காட்டியதில்லை. ஆனால் அதில் உள்ள வாசகங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த மகத்தான விளக்கங்களை மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்றுதான் முதன்முறையாக உங்கள் முன்பாக குர்ஆனை திறக்கிறேன், இந்த புத்தகத்தை திறக்கிறேன். இதுவரையில் நான் புத்தகத்தை திறந்தது கிடையாது. எப்படி எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் எல்லோருடைய பிரச்சனைகளையும் தொடுவது போன்று ஒரு 1.5 மணி நேர வகுப்பை நடத்த முடிகிறது என்றால் இது ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையின் விளைவாகும். சிந்தனைக்கு எல்லை இல்லை. எனவே முடிவே இல்லாத விளக்கங்கள், ஒவ்வொன்றும் மனிதனுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய வழிகாட்டுதல்கள். ஏனென்றால் இது மனித குலத்திற்கான ஒரு வழிகாட்டியாகும். ஒரு விஷயத்தை பற்றி நான் எண்ணும் பொழுது, இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வாசகத்தை நான் படித்துவிட்டு அதை சிந்திக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தொட்டே, அதனுடைய அடிப்படையை தொட்டே அதனுடைய விளக்கங்கள் உயர ஆரம்பிக்கும். அந்த விளக்கங்கள் உயரும் பொழுது என்னுடைய வழிகாட்டுதல் எனக்காக அமைந்துவிட்டது. நான் ஏற்கனவே அந்த பாதையின் மீது உயர்ந்து விட்டேன். அந்த வழிகாட்டுதலில் தான் என்னுடைய வாழ்க்கை இனி அமையும்.
அந்த வழிகாட்டுதலில் மனிதர்களுடைய வழிமுறை எதுவுமே இருக்காது. மேலான இறைவனுடைய வழிமுறை, அந்த வழிமுறையில் கோணலோ நெருக்கடியோ கிடையாது. நெருக்கடி இல்லாத இந்த வாழ்க்கையின் மீது இதுவரையில் இறைவன் எனக்கு எந்த விதமான அசௌகரியத்தையோ கொடுக்காமல், யாருடைய உதவியும் இல்லாமல் விரும்பிய வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தகுதியில் என்னை இன்றளவும் வைத்திருக்கின்றான். இதே தகுதியில் இனிமேல் நீங்களும் உயர இருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் சிந்திப்பதன் அடிப்படையை கொண்டு நான் MBBS படித்த போது இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் இந்த மருத்துவத்தை கொண்டு சுகப்படுத்த முடியாது என்று தெரியும். ஒவ்வொருவரும் இந்த படிப்பை கொண்டு மிக பெரும் வாழ்க்கை வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த போது, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விரும்பிய போது இறைவனுடைய பார்வை நிச்சயமாக திரும்புகின்றது. சத்தியத்தின் காரணமாக நல்ல சம்பாத்தியத்திற்குரிய வாழ்க்கை கூட வேண்டாம் என்று விரும்பும் பொழுது இந்த படிப்பும் இந்த தொழிலும் கூடாது, மனித சமுதாயத்துக்கு விரோதமான இது ஒருபோதும் கூடாது என்று அந்த எண்ணத்தை கொண்டிருந்ததன் காரணமாகவே இறைவனுடைய பார்வை என் மீது விழுந்தது போல். படிப்படியாக மருத்துவ ஞானங்கள், எந்த புத்தகத்திலும் இல்லாத ஞானங்கள் படிப்படியாக கற்பிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நோயாளிகளை சுகப்படுத்த முடிந்தது. நாளடைவில் நான் 1979ஆம் வருடம் நான் ஆரம்பித்திருந்தாலும், MBBS படிப்பை முடித்துவிட்டு என்னுடைய தொழிலை ஆரம்பித்திருந்தாலும், 85இல் என்னுடைய பாதை மாறியது. 6 வருடங்களுக்கு பிறகு அந்த பாதை மாறியது. அக்குபஞ்சர் எனப்படும் அந்த பாதை. அந்த பாதையிலும் சீனர்களுடைய வழிமுறை கிடையாது, சொந்த வழிமுறை. இறைவன் புறத்திலிருந்து தியானத்தின் மூலமாகவும் இதை சிந்தித்ததன் மூலமாகவும் மேலான பாதைகளில் அந்த வழிமுறைகள் இந்த விதமாகத்தான் இந்த உறுப்புகள் வேலை செய்யும். இங்குதான் சக்தி நாளங்கள் இருக்கின்றன. இந்த புள்ளி மட்டுமே போதுமானது. எப்படி ஒரு புள்ளியை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு சுலபமானது. எவ்விதம் நீங்கள் அந்த புள்ளியை தேர்ந்தெடுக்கும் பொழுது குணமாகிவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. அது சத்தியமான உணர்வு. நீங்கள் அதை தொடுகிறீர்கள், அந்த புள்ளியில் அது குணமாகிறது. ஒரே ஒரு புள்ளியில். மற்ற சீனர்களும் அதுவரையில் அக்குபஞ்சர் என்ற வைத்தியத்தை பார்த்து கொண்டிருந்த அத்தனை உலகத்தினுடைய நிபுணர்களும் ஒரு நோய்க்கு குறைந்தது 20-30 ஊசிகளை போட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஊசியை போட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அவர்களை படுக்க வைத்து ஒவ்வொரு நாளும் என்று மிக பெரும் அலைக்கழிப்பில் செய்து கொண்டிருந்த காலம் அது. சில வழிகளுக்கு மட்டுமே, குறிப்பாக தலைவலி அல்லது ஆபரேஷன்கள் சமயத்தில் வலி இல்லாமல் செய்யக்கூடிய சில பாயிண்ட்டுகள், இன்னும் பிரசவத்தின் போது வேதனை இல்லாமல் பிரசவம் எப்படி என்ற சில புள்ளிகளை மட்டுமே கொண்டிருந்த அந்த மருத்துவத்திற்கு வலிகளை நீக்கும் மருத்துவம் அல்ல, வலிகளை குணமாக்கும் மருத்துவம், நோய்களை குணமாக்கும் மருத்துவம் என்பதை உலகுக்கு அறிவித்தது நாம் தான், இறைவனுடைய அருளை கொண்டு. அப்பொழுதுதான் உலகத்திலேயே இதுவரை இல்லாத புதிய அக்குபஞ்சர் முறை உருவாக்கியது. ஒரே புள்ளியில் ஒரு சில நொடிகளில் குணமாக்கக்கூடிய அந்த மகத்தான பாதை. எனவே உங்களுடைய வாழ்க்கை லேசாக வேண்டும். பிறர் கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த துறையாக நீங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய அந்த பாதை மிக லேசானதாக, நினைத்தால் சுகம் அடைய வேண்டும் என்ற அந்த பாதையின் மீது அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டுமே தவிர பிறரை போன்று அல்லும் பகலும் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு கூடாது என்று நீங்கள் இன்று விரும்புங்கள். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எனக்கு விஷயம் இருக்கிறது. இந்த சிந்தனை எப்பொழுது என்றால், லேசாக வேண்டும், கஷ்டமாக இருக்க வேண்டாம், என்றென்றுக்கும் இது எனக்கு பலன் தரக்கூடியதாக அமைய வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பலனளித்தால் போதுமானது, அல்லது ஒவ்வொரு நாளும் நான் கடுமையாக உழைத்து முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் மீது என் மனம் சோர்வடைந்து விட்டது. எத்தனை நாளைக்குத்தான் உழைக்க முடியும்? இறுதி நாள் வரையிலுமா?
வயதாகிவிட்டால் என்னால் முடியாது, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இதே தொழிலில் இதே முனைப்பில் நான் வாழ முடியாது, என்ன செய்ய முடியும் என்ற கவலை ஏற்படும் பொழுது இறுதியாக நான் இறைவனிடம் திரும்புவதை காட்டிலும் இப்பொழுதே திரும்புவது மேலானது. எனவே என்னுடைய வாழ்க்கையை எனக்கு லேசாக்கி கொடு இறைவனே என்று கேட்கும் பொழுது அது இந்த காலத்துக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும். இளமையிலும் பொருந்தும், வயதாகிவிட்ட முதுமையிலும் பொருந்தும். லேசான வாழ்க்கை. எனவே நான் லேசான வாழ்க்கையை விரும்புகின்றேன் என்று இன்று நீங்களும் விரும்புங்கள். எப்படி நாளைய வாழ்க்கையை நான் எனக்கு இன்று லேசாக்கிக் கொள்வது என்பது என்னுடைய கவலையாக இருக்கிறது. லேசாக்க வேண்டும். யார் லேசாக்குவார்கள்? எந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு லேசாகும். எந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லையோ அந்த அளவுக்கு நான் பிறருடைய அறிவின் கீழ் அடிமையாக அல்லது வேலையாளாக கூலியாளாக வாழ வேண்டும். எனக்கு கூலி வேலை கூடாது. பிறருக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய கடினமான வேலை எனக்கு வேண்டாம். சொந்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் பிறரையும் அடிமைப்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கை. இப்பொழுது பெரும் மருத்துவமனைகளை எடுத்துக்கொண்டால் அதில் பல பேரை வைத்து வேலை வாங்க வேண்டும். எனவே எப்பொழுது நான் அடிமையாக பிறருக்கு வேலை பார்ப்பது எனக்கு பிடிக்காதோ அதே போன்று நான் பிறரை எனக்கு அடிமையாக வைத்து வேலை பார்க்கக்கூடிய அந்த நிலையையும் நான் மேற்கொள்ளக்கூடாது. என் இறைவனே, நீ எனக்கு அறிவித்தால் தவிர இந்த பாதையில் எனக்கு வழி இல்லை. உங்களால் எது முடியாதோ அது மட்டுமே தான் இறைவனுக்கு முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். உங்களால் முடிந்ததை நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டாம். ஏனென்றால் என்னால் முடியும் என்று கூறிவிட்டீர்கள், பிறகு ஏன் இறைவனுடைய உதவி? எனக்கு எது முடியுமோ அதை நான் இறைவனிடம் பிரார்த்தனையாக கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு பதில் இல்லை, இறைவன் உதவ மாட்டான் என்று நீங்கள் விரும்புங்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு முடியும் என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு முடிந்ததை இறைவனிடம் கேட்பது என்பது அவனுடைய தகுதிக்கு ஏற்புடையதல்ல. உங்களால் எது முடியாதோ, என்னையும் பார்க்க முடியாதோ அதை என்னிடம் கேளுங்கள். நான் படைப்பவன், நீங்களோ படைத்தவற்றின் தேவைகளை கொண்டிருப்பவர்கள். இந்த வகையில் தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள். இனி என்னிடம் கேட்க வேண்டாம். எந்த வகையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்தை குறைக்காமல் முடிந்தால் கூட்டி கேளுங்கள். எவ்வளவு சுலபமாக வாழ முடியுமோ அந்த சுலபத்தை கொண்டு என்னிடம் வாழுங்கள். இவ்வளவு சுலபமாக வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக மனிதர்களுடைய வழிமுறைகளில் கிடையாது என்று தெரிவிக்கலானால், அறிந்திருப்பீர்களானால் இப்பொழுது அது பிரார்த்தனையாக அமையும். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். எனக்கு இங்கு வேலை கிடைக்க வேண்டும், நான் வேலையாளாக போக வேண்டும், நான் செலக்ட் ஆக வேண்டும் இன்டர்வியூவில் என்றெல்லாம் நீங்கள் இறைவனிடம் கேட்பது என்பது நிச்சயமாக இறைவனுடைய கண்ணியத்திற்குரியதல்ல. நீங்கள் சுதந்திரமானவர்கள். முதலில் நீங்கள் அதை உணர வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே அடிமை, மற்றபடி இந்த உலகத்தில் நீங்கள் சுதந்திரமானவர்கள். அந்த தூய்மையை கொண்டு அதன் வாயிலாக விளையக்கூடிய கேள்விகளுக்கும் தேவைகளுக்கும் என்னிடம் திரும்புங்கள். எனக்கு அப்பால் மனிதர்களுக்கும் அடிமையாகி வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பிறகு என்னிடம் திரும்ப வேண்டாம். அது என்னிடம் பிரார்த்தனையாக அமையாது. எனவே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும், என்னவாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அறிவித்திருக்கின்றேன். எவையெல்லாம் உங்களுக்கு நிகழக்கூடாது, எவையெல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையாகவும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய நல்வாழ்க்கையாகவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை முடியும் வரையிலும் சுகமான வாழ்க்கையாகவும் இறைவன் உங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் அமைத்திருக்கின்றானோ அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக என்னிடம் திரும்புங்கள். அது எனக்கு மட்டுமே உரித்தான பிரார்த்தனையாக அமையும். நான் பாஸ் ஆக வேண்டும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டும், நான் இன்டர்வியூக்கு போக வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், சம்பளத்தை எண்ணி எண்ணி பார்த்து வைத்துக்கொண்டு சேமித்து வைத்துக்கொண்டு அதில் நான் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சுதந்திரமான மனிதனுக்கு ஆகமானதும் அல்ல, இறைவனுடைய பிரார்த்தனைக்கு உரியதானதும் அல்ல, இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் அது அல்ல என்பதை நீங்கள் உணருங்கள். இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் தன்னை பற்றி கூறுகின்றான் 114வது அத்தியாயத்தில், கடைசி அத்தியாயத்தில் இருந்து 3 அத்தியாயங்கள் பின்னே. கூறுங்கள், இறைவன் ஒருவன் தான், உங்களை படைத்தவன் ஒருவன் தான், உங்களுக்காக படைக்கப்பட்ட உலகம் ஒன்றுதான்,
உங்களுக்காக படைக்கப்பட்ட அகிலங்கள் அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே, உங்கள் ஒருவனுக்கு மட்டுமே, மனித சமுதாயத்திற்கு மட்டுமே. இதை உங்களால் அறிய முடிகிறதா? இது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் படைத்து அதில் பூமியை உன்னதமான வாடுமிடமாக ஆக்கி அதில் உயிரினங்களையும் படைத்து தாவரினங்களையும் படைத்து இறுதியாக மனிதனையும் படைத்து இவை அனைத்துக்கும் அரசர்களாக உங்களை, இந்த இயற்கைக்கே அரசர்களாக உங்களை அவன் நியமித்தான். இயற்கையை உங்களுக்கு கட்டுப்பட வைத்தான். வானத்திலிருந்து மழை பெய்கிறது, பூமியில் அது பசுமையை விளைச்சல்களை உருவாக்குகிறது. அந்த விளைச்சல்களுக்குரியவர்கள் நீங்கள் தான். ஆடு மாடுகளுக்கும் இருக்கிறது, ஆனாலும் அவர்களை துரத்திவிட்டு நீங்கள் உண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக இயற்கையின் மீது கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றான். டைனாசர்ஸ் அளவுக்கு மிக பெரும் மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த 5 அடி மனிதனுக்கு அவையும் கட்டுப்பட வேண்டும். கடலும் இருக்கிறது, இருந்தாலும் அந்த கடல் இவர்களை விடுவிட முடியாது. கடலின் மேற்பரப்பில் சுகமாக சென்று வர முடியும், அது தாங்க வேண்டும். வானங்களிலும் நீங்கள் பறக்க முடியும், காற்று உங்களை தாங்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக அனுமதி செய்திருக்கின்றான். உங்களுக்கும் அந்த காற்றை நீங்கள் எப்படி மிதக்க வேண்டும் என்பதை அறிவித்திருக்கின்றான். இன்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஏரோப்ளேனில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று. அவ்வாறல்ல, தனித்தனியே முறையே நீங்கள் செல்ல முடியும். எந்த விதமான வாகனமும் இல்லாமல் நீங்கள் செல்ல முடியும் என்று நீங்கள் நம்புங்கள். இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதைவிட நெருக்கமான சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எல்லாம் வந்து அசைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாகனம் உங்களை பறக்க செய்கிறது என்றால் இதைவிட மேலானது வேண்டும். எனக்கு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் பறக்க வேண்டும். நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இன்னொரு இடத்திற்கும் போக வேண்டும். அங்கும் இருக்க வேண்டும், இங்கும் இருக்க வேண்டும். இறைவன் எங்கும் இருக்கிறார். நான் இறைவனோடு இருந்தால் நானும் எங்கு இருக்க முடியும்? இறைவன் என்னோடு இருக்கிறானா இல்லையா? நிச்சயமாக உடன் இருக்கின்றான். உங்களுடன் இல்லாத இறைவனை நீங்கள் அணுக முடியாது, அவனை அடைக்கவும் முடியாது. உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்ற அளவுக்கு உங்களை சமீபித்திருந்து கவனிக்கக்கூடியவன், அவ்வளவு தெளிவாக உங்களை பார்க்கக்கூடியவன், உங்களுடைய மனதில் உள்ளதை பார்க்கக்கூடியவன். எனவே உங்களுடைய பிரார்த்தனை என்ன, எந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனையில் உண்மை இருக்கிறது என்பதையும் நீங்கள் விளங்க வேண்டும். பாரசீக கதைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள், 1001 nights of Arabian stories, 1001 அரபிய இரவுகள் என்ற கதைகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு ஜமுக்காலத்தை விரித்துவிட்டு அதன் மீது உட்கார்ந்ததும் அது பறக்கிறது. இது சத்தியம். ஆனால் கதைகளாக ஆக்கிவிட்டார்கள். எனவே இது சிறு குழந்தைகளுக்கானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இல்லை, இது பெரியவர்கள் நம்பக்கூடியதாகும். உங்களுடைய கற்பனைகள் வீணானதல்ல. உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு கற்பனை, அதை நீங்கள் கதைகளாக ஆக்காதீர்கள். வீணுக்காக எதையும் இறைவன் படைப்பதில்லை. இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே கற்பனைகளுக்காக வீணுக்காக உபயோகப்படுத்துபவர்களில் மிகவும் வடிகேடர்கள் கவிஞர்கள். மேகத்தை நான் கார்குழலாக ஆக்கிக் கொள்வேன், வானவில்லை உடைத்துக் கொள்வேன், நட்சத்திரங்களை மல்லிகை பூக்களாக நான் கோர்த்துக் கொள்வேன். இதெல்லாம் கற்பனைகளுக்கும், கற்பனைகளிலேயே ருசித்துவிட்டு மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு அந்த ருசியிலேயே அதை நீக்கிவிட்டு நீங்கள் உங்களுடைய முதுகுக்கு பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடிய அளவில் அந்த கற்பனைகளை படைக்கவில்லை. ஒவ்வொன்றும் சத்தியமானது. விரும்பினால் அதை உபயோகப்படுத்துங்கள். உபயோகப்படுத்துவதற்காகவே கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்கள் தவிர வெறும் பாடி திரிவதற்காகவும் அந்த பாட்டுக்களில் அவற்றை வீணாக்குவதற்காகவும் அல்ல. எனவே கவிஞர்கள் அனைவருமே வழிகேடர்கள், கற்பனைகளை வீணாக்குபவர்கள், கொடுத்த கற்பனையை வாழத் தெரியாதவர்கள். அந்த மதிமயக்கத்தில் மனிதர்களையும் போதைக்குள்ளாக்கிவிட்டு அந்த சொற்ப நேரத்தில் அதை மறந்துவிட்டவர்களாகவும் பின்னர் அதை நம்பக்கூடாது, இதெல்லாம் கவிக்குத்தான் லாயக்கு. பொய் அழகு கவிதைக்கு, கவிஞர்களுக்கு பொய்யே அழகு. இப்படிப்பட்ட ஒரு கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மனிதர்களை நீங்கள் பின்பற்றவும் கூடாது. உண்மைக்கு புறம்பான வாழ்க்கையை, கற்பனையை பொய் என்கிறார்கள். நிச்சயமாக கற்பனை உண்மை. அந்த அளவுக்குத்தான் கவிஞர்களுக்கு அவர்களுடைய அறிவு வேலை செய்கின்றது. எப்பொழுது நீங்கள் அதை பாடித்திருக்கின்றீர்களோ, அந்த கவிதைகளை பாடித்திருக்கின்றீர்களோ, உங்கள் மீது சாபக்கேடு. எனவே
வீணானவற்றை இயற்றியவர்கள் மீதும் கேடு, அதை பாடித் திரிபவர்களுக்கு இன்னும் கேடு. உங்களுடைய உள்ளங்களில் ஒவ்வொரு கற்பனையும் உங்களுக்கே தகுதியுள்ள அந்த கற்பனை இறைவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கற்பனையை நீங்கள் இறைவனிடம் சமர்ப்பியுங்கள். என் இறைவனே, இந்த கற்பனையில் அந்த உண்மையின் மீது என்னை வாழ வைப்பாயாக. நீ படைத்தவன் வீணுக்காக படைக்கவில்லை. என் கற்பனைகளில் எனக்கு சுகமான அனுபவங்களாக இருக்கின்றன. அந்த சுகமான அனுபவத்தை, என்னுடைய கற்பனையை எனக்கு நீ வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக என் இறைவனே என்று கேளுங்கள். அகிலங்களை உங்களுக்காக படைத்தான், அகிலங்களை கற்பனையாக உங்களுக்காக ஆக்கினான். அந்த கற்பனை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்று அந்த சுகமான உள்ளுணர்வை உங்களுக்கு அளித்தான். உள்ளுணர்வை உங்களுக்கு அளித்த அந்த இறைவன் நிச்சயமாக மகத்தான நற்கொடையுடையவன். உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை நம்புங்கள். பிரார்த்தனையாக ஆகிவிட்டது. நம்பவில்லை என்றால் வீணாக வார்த்தையாடுவது, இறைவனுடைய கற்பித்துக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் அவமானப்படுத்துவதும் பரிகாசிப்பதும் என்ற அளவுக்குத்தான் ஆகிவிடும். கற்பனைகளை இழிவாக நினைத்த உங்களுடைய கூலி உங்களுடைய வாழ்க்கையும் இழிவாக அமையும். எனவே கற்பனைகளை பாடித் தெரிய வேண்டாம். அதற்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய இசையையும் சேர்த்து வீணாக ஆடித் தெரிய வேண்டாம். ஆட்டமும் பாட்டமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் கேடு. பணம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. சுகமும் அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த நிம்மதி வானளாவிய அளவுக்கு உரிய உங்களுடைய கற்பனை உங்களுடைய காலடிக்கு கொண்டு வர வேண்டும். வானங்களிலிருந்து உங்களுக்கு மழை பெய்கிறது. இறந்து போன பூமி உயிர்ப்பிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த மழை நீர் உங்களுடைய விளைச்சல்களுக்குரியதாகும், உங்களுடைய ஆதாயத்துக்குரியதாகும், உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவதாகும். உங்களுடைய தேவைகளும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் வானங்களில் இருந்து இறங்குகின்றன. வானங்கள் உங்களுக்கு அடிமை. இறங்கும் அந்த பாக்கியங்கள் உங்களுடைய கால்களுக்கு கீழே. விளையக்கூடிய விளைச்சல்கள் அனைத்தும் உங்களுடைய கால்களுக்கு கீழே. இந்த அளவுக்கு அகிலங்களை உங்களுக்கு அடிபணிய செய்திருக்கின்றான் மகத்தான அந்த இறைவன். தன்னுடைய மகத்தான படைப்பாகிய மனிதனுக்கு அருளக்கூடிய இந்த இயற்கையினுடைய உண்மைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக படிப்பினைகளாக அறிவுறுத்தக் கொடுவதற்காக உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவை அமைத்திருக்கின்றான். அந்த அடிப்படை அறிவே எனக்கு போதும் என்று இவர்கள் தங்களுடைய படிப்புகளில் மூழ்கிவிட்டார்கள். அந்த அடிப்படை நீங்கள் உயர்வதற்காக அடித்தளம் அமைப்பது, அதற்கு மேலே உயரமான மாளிகைகளை அமைப்பதற்காக. அடிப்படை அறிவு என்பது அதன் மீது ஞானங்களை அமைப்பதற்காகவே தவிர அடிப்படை அறிவை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று இன்றளவு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த வாழ்க்கையின் காரணமாக அவர்களுக்கு மிக பெரும் இழிவாக வாழக்கூடிய, மிக மோசமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அவர்களுக்காக என்று ஆகிவிட்டது. இனி நீங்கள் உங்களுடைய அடிப்படை அறிவை கொண்டு வாழாமல் அதன் மீது ஞானங்களை கொண்டு வாழுங்கள். ஞானங்கள் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டது. எந்த அளவுக்கு என்னுடைய அறிவு செல்லுமோ அதற்கு அப்பால் ஞானங்கள். எதற்கு மேல் எனக்கு முடியாது என்று நினைக்கிறோமோ அதற்கு அப்பால் முடியக்கூடிய அந்த ஞானங்கள் இறைவன் புறத்தில் இருந்துள்ள மிக பெரும் ஆற்றல் அந்த ஞானங்கள் ஆகும். அந்த ஞானங்களுக்கு நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் முக்கியமே தவிர அந்த ஞானங்களுக்கு உங்களுடைய கைகளும் கால்களும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வாய்களால் நீங்கள் சம்பாதிப்பதும் தேவையில்லை. ஒவ்வொன்றும் நீங்கள் நினைத்த மாற்றத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று சிலர் எழுதியிருக்கின்றார்கள், எனக்கு கை வலி, எனக்கு கால் வலி, எனக்கு குழந்தை இல்லை. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, பொறுமை மட்டும்தான் இல்லை. எனக்கு எது சுகமாக வேண்டுமோ அதன் மீது நம்பிக்கை இல்லை. இந்த இரண்டு மட்டும் இருந்துவிட்டால் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. உங்களுடைய தேவைகள் என்ன? இப்பொழுது நான் எனக்கு கேடாக சம்பாதித்துக் கொண்டதுதான் என்னுடைய கால் வலி, அப்படித்தானே? என்னுடைய கை வலி, என்னுடைய வயிற்று வலி, என்னுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணம் என்னுடைய வாய்களும் என்னுடைய கைகளும் கால்களும் தான். நான் சென்ற இடங்களும் நான் பேசிய பேச்சுக்களும் தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம். சரியா இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் உங்களுடைய வாய்கள், கை கால்கள் எங்கு சென்றளவோ அங்கு நீங்கள் சம்பாதித்த பிரச்சனைகள். இதை தவிர என்ன இருக்கின்றது? உங்களுடைய கைகளையும் வாய்களையும் இயக்கிய உங்களுடைய அறிவு கொண்டு கொண்டிருக்கும் மூளை, இவ்வளவுதானே. ஆனால் உங்களுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மனதை நீங்கள் பின்பற்றவில்லை. நான் என்னுடைய தேவைகளுக்காக வாழக்கூடாது, என்னுடைய வாழ்க்கைக்காக
தேவைகள் என்னை வந்து அடைய வேண்டும். இந்த இரண்டில் எது உங்களுக்கு வேண்டும்? நான் என்னுடைய வாழ்க்கைக்காக தேவைகளை நாடி செல்லக்கூடாது. என்னுடைய வாழ்க்கைக்காக தேவைகள் என்னை வந்து அடைய வேண்டும். இந்த இரண்டில் எது வேண்டும் உங்களுக்கு? தேவைகள் உங்களை வந்து அடைய வேண்டுமா, நீங்கள் தேவைகளை நாடி செல்வீர்களா? அது உங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமையும். என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கைக்குரிய தேவைகள் அனைத்தும் அகிலங்களிலிருந்து என்னை வந்து அடைய வேண்டும். என் இறைவன் எனக்கு இதற்கு நேர்வழி காட்டுவானாக என்பது என்னுடைய தேவையாக இருக்கிறது. உங்களுக்கும் இதுதான் தேவை என்பதை உண்மையானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருப்பதன் காரணமாக அந்த தேவைகள் என்னை வந்து அடையக்கூடிய அந்த ஞானங்கள் இறைவன் புறத்திலிருந்து நிகழக்கூடிய சத்தியமான ஒன்று. இது நமக்கு சாத்தியமில்லை, ஆனால் சத்தியத்திற்கு சாத்தியம். சத்தியமான அவனுக்கு சாத்தியம். எதை எனக்கு அளித்தானோ நம்பினேன், அந்த நம்பிக்கைக்கு உரியது உங்களுக்கு வந்திருக்கின்றது. எனவே மனிதர்களுக்கு முன்மாதிரியாக இந்த விளக்கத்தை நீங்கள் கூறி அவர்களையும் இறைவன் பக்கம் திருப்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவனை புறக்கணிக்காதீர்கள். உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை அறிவிக்கின்றான். எனவே அந்த இருதயத்தை நீங்கள் கோயில்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஞானம் மிக்கவர்கள் அவர்களுடைய உயர்வான பாதையை அடைய அவர்களுடைய இருதயங்களை திறப்பார். இருதயங்களில் நிகழக்கூடிய மகத்தான இறைவனுடைய அதில் இறங்கக்கூடிய அவனுடைய அருளை நிச்சயமாக அவர்கள் சந்தேகிக்க மாட்டார்கள். என்னுடைய தேவைகளுக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அந்த தேவைகளை அருள்பவன் யார்? நான் உருவாக்கவில்லை, படைப்பாளன் உருவாக்குகின்றான். மறைவாக இருக்கக்கூடிய இன்னும் வெளிப்படவில்லை, அது வெளிப்பட வேண்டுமென்றால் நம்புங்கள். உங்களுடைய அக வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு புற வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்றால் நம்புங்கள். எதை கொடுத்தானோ நம்புங்கள். இது இறைவனை நம்புவதாகும். இறைவனை நீங்கள் ஒரு காலம் பார்க்க முடியாது, ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் உண்மை என்பதை சந்திக்கக்கூடிய நாள் மிக நெருக்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் நம்புகிறீர்களோ, சந்தேகம் இருந்தால் இது சந்தேகம் கொள்ளக்கூடாதே என்ற ஆதங்கம் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை, என் இறைவனே, நீ எதன் மீது என்னை வாழ வைக்க விரும்புகிறாயோ அதன் மீது எனக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஞானங்களை கொண்டு அந்த சந்தேகத்தை நீக்குவாயாக. தெளிவான சிந்தனையை கொண்டும் சிந்தையை கொண்டும் நான் உன்னுடைய அருள் வாக்குகளை, இறையருள் வாக்குகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் என் நம்பிக்கையின் குறைபாட்டின் காரணமாக அல்லது பொறுமை என்ற காலத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய அருளுக்காக, அது நிறைவேறும் நாளுக்காக நான் காத்திருக்க வேண்டியதில் குறைவு செய்வதற்கின் காரணமாகவும் உன்னுடைய மிக பெரும் ஆற்றல்களில் சிலவற்றை அல்லது பலவற்றை அல்லது எல்லாவற்றையுமே நான் இழந்திருக்கின்றேன். என் இறைவனே, என் இருதயத்தில் நீ எதை விதைக்கின்றாயோ அதன் மீது நம்பிக்கையை நீ எனக்கு புகட்டுவாயாக என்று உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். எந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டாலும் சரி, அது இறைவனிடமிருந்து, அதில் கேடுகள் இல்லை. அது உங்களால் முடியாது. அந்த எண்ணத்தை உங்களுடைய அறிவை கொண்டு நிறைவேற்ற முடியாது. உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அவர்களுடைய அறிவையெல்லாம் ஒன்று திரட்டினாலும் சரி, இறைவன் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்திய அந்த ஒரு எண்ணத்தை உலக மக்களுடைய மொத்த அறிவை கொண்டு நிறைவேற்ற முடியாது என்பதை இன்று நீங்கள் கருத்தில் கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனித அறிவுக்கு சாத்தியமான எந்த ஒன்றும் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் அது பிரார்த்தனைக்கு உரியது அல்ல. மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவை கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நீங்கள் ஓரளவுக்காவது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாக அது பிரார்த்தனைக்குரிய ஒரு விஷயம் இல்லை. எப்பொழுது மனிதர்களால் முடியாது என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது நீங்கள் அதனை நம்புவது இறைவனின் பிரார்த்தனையாக அமைந்துவிடுகின்றது. நினைத்தால் சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புவது
மனித அறிவுக்கு இயலாதது, மனித அறிவு இதுவரை அறியாதது. அது வேண்டும் என்று நம்பிக்கை மட்டும் கொள்ளவில்லை, ஆசையும் கொண்டேன். பிரார்த்தனையாக அமைந்துவிட்டது. அந்த பிரார்த்தனையை மறந்தும் போனேன். அது எனக்காக 18 வருடங்களுக்கு பிறகு 2000ஆவது ஆண்டு 1984 ஆரம்பித்து அந்த தேவையை உணர்ந்த நிலையில், நம்பிக்கை கொண்டு ஆசையும் கொண்டு விட்ட நிலையில் அந்த தேவை மறந்தே போயிற்று. இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான், எனவே மறக்கடித்தான். எப்பொழுது பொறுப்பை ஏற்படுத்தினோமோ நீங்கள் மறந்துவிடுங்கள். நாமும் சாதாரணமாக நம்மிடையே பேசிக்கொள்வோம். என்னை நம்பி என் பொருளை படிச்சுட்டு மறந்துடுங்க, அதெல்லாம் நடக்கும். என்னை நீங்கள் வேவு பார்க்க வேண்டாம், காரியம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். நம்பிக்கையோடு ஒப்படைத்துவிடுங்கள், நடக்கும், போங்கள். எனவே நீங்கள் மறந்துவிடுங்கள் என்று சர்வசாதாரணமாக நமக்குள் கூறுவோம். இவ்விதமாகவே இறைவனிடம் அவனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு நன்மையை நான் அடைய பெறும் பொழுது, அந்த நன்மையை கற்பனையாக நான் கிடைக்கப்பெறும் பொழுது நம்பிக்கை கொண்டேன், ஆசையும் கொண்டேன், மறக்கலாயிற்று. அந்த எண்ணமே மறக்கலாயிற்று. இது உறுதியான பிரார்த்தனையாகும். பிரார்த்தனையை நாம் கேட்ட பிறகு அது மறக்க வேண்டும். மறக்கவில்லை என்றால் பிரார்த்தனையில் உறுதி இல்லை என்பதால். உறுதியான பிரார்த்தனை என்றால் பொறுப்பேற்படுத்தி விடுங்கள். பொறுப்பேற்படுத்தப்பட்டு விட்டால் இறைவன் அதை ஏற்றுக்கொண்டால் மறக்கடிக்கின்றான். எனவே உங்களுக்கு கவலை கிடையாது. அது நிறைவேறும் காலம் உங்களுக்கு கனியும் பொழுது நாம் விரும்பியது அதுதான் இது என்று நீங்கள் அறிவீர்களே, அந்த அளவுக்கு இறைவன் உணர்த்துவான். அப்பொழுது இறைவன் யார் என்பது தெரியும். 2000 ஆண்டு நினைத்தால் சுகம் என்ற அந்த ஒரு காரியம் கைகூடும் பொழுது, இந்த 14 ஆண்டுகளும் இறைவனுடைய பாதையில் தான் கடந்து வந்திருக்கின்றேன் இதை அடையும் பொருட்டு. எனவே ஆங்கில மருத்துவத்திலிருந்து விடுபட்ட அந்த நாள் ஹோமியோபதி, அக்குபங்க்சர், மூலிகை மருத்துவம், இயற்கை மருத்துவம் என்று படிப்படியாக அனைத்திலும் புது ஞானங்களை கொண்டு அதனுடைய தனித்தன்மையை கொண்டு உங்களுக்கு அவன் உணர்த்தினானே தவிர படிப்பதிலிருந்து எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. எனவே அவனுடைய பாதை விசேஷமான பாதையாக இருக்கின்றது. இந்த 14 வருடங்களும் நான் நினைத்ததையும் மறந்துவிட்டேன். 14 வருடங்களுக்கு முன்பாக நான் எதை விரும்பினேனோ அதை மறந்துவிட்டேன். இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். எனவே அவனுடைய பாதை விசாலமாகியது. அந்த 14 வருடங்களும் கடந்தது போன்றே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் புது புது ஞானங்கள், உலகம் அறியாத அந்த ஞானங்களின் மீது நீங்கள் உயரும் பொழுது இறைவனுடைய பாக்கியங்களையும் அருளையும் சுவைத்தவாறு தனித்தன்மையோடு உலகத்தில் முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். எனவேதான் இன்று வரும்பொழுது நிச்சயமாக இதற்கு முன்பாகவே பலரும் இவர்களுடைய அறிவு மனிதனுடைய அறிவாக தெரியவில்லை, இறை அருள் பெற்றவர்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள். இறுதியில் இறை ஞானம் முழுமை பெறும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் வெகு சிலர், பலர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது இறை ஞானமாக இருக்க முடியாது, இவர் என்ன கடவுளா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பொறாமை கொண்டவர்களும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இது பொறாமை கொள்வதற்குரிய விஷயம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் சாத்தியமாகக்கூடிய விஷயம், அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம். நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு முழுமையான சான்றாக தனக்கு முன் இருப்பதை பார்த்து நம்பிக்கை கொண்டு தாங்களும் இறைவனுடைய பாதுகாப்பில் அமைந்து இன்று அமைந்திட வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட பின்னர் அந்த நம்பிக்கைக்கு முரண்பாடாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நீங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துங்கள், முரண்பாடு அற்றுவிட்டது. நீங்கள் அதை நம்பிக்கை கொள்வதை ஆசையோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அமையுங்கள். எனக்கு இதை கொடு என்று கேட்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா, சந்தேகத்தை கொண்டு அதை நீக்கிக் கொண்டீர்களா? இவ்வளவுதான். நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், ஆசையும் கொண்டு விட்டேன், எதிர்பார்ப்பும் செய்கின்றேன். இப்பொழுது இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த எண்ணத்தை உங்களிடம் மறக்கடிக்கின்றான், அவனுடைய பாதையில் அமைக்கின்றான். இனி புத்தன் பொது பாதை, உலக இதுவரையில் அறியாத பாதையின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை அமைத்துக் கொண்டிருப்பீர்கள். உலகமே அறிய முடியாத அந்த வாழ்க்கை எவ்வளவு மகத்தான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 மணி முதலாக 9 மணிக்குள் முடிந்துவிடும். மற்றவர்களுக்கெல்லாம் அப்பொழுதுதான் வேலையே ஆரம்பமாகிறது. நமக்கு வேலை முடிந்து விடுகின்றது. ஒரு நாள் பூராவும்
ஃப்ரீயாக, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல். சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே அமைத்து சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாக முடிந்துவிட்டது. 9 மணி 10 மணிக்கெல்லாம் முடிந்து விட்டது. உங்களுடைய தேவைகளுக்குரிய அந்த ஞானங்களின் காரணமாக. இறைவனால் முடியும், மனிதர்களால் முடியாது. எனவே இறைவனுடைய பாதையில் உங்களுக்கு எந்த விதமான கோணலோ, எந்த விதமான நெருக்கடியோ, எந்த விதமான சுகவீனமோ, எந்த விதமான பலவீனமோ தீண்டாது. இருந்தாலும் நீங்கள் நிரப்பமான அளவீடுகளை கொண்டு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுவீர்கள். அதில் உங்களுக்கு பெருமையும் கிடையாது. எனவே இன்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இறைவன் யார் என்பதில் ஆரம்பமாகிறது. இறைவன் உங்களுடைய இருதயத்தில் தன்னுடைய அருள் வாக்காக உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்க ஆசை கொள்ளுங்கள். நம்புவதற்கு மேலாக ஆசை கொள்வதாகும். நம்பிக்கை கொண்டேன் என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆசையோடு விரும்பிவிடுங்கள், ஆசையோடு எதிர்பாருங்கள். இந்த ஆசையோடு வேண்டும் என்று விரும்புங்கள், போதும். அது இறைவனிடம் தான் செல்கின்றது. ஏனென்றால் இந்த ஆசைகளுக்கு மனிதர்களிடம் கேட்டு எதுவும் ஆகப் போவதில்லை. ஆசை கொள்வது எது என்றால் மனிதர்களால் முடியாததை ஆசை கொள்கின்றோம். அது தானே இயற்கையாகவே இறைவனிடம் பிரார்த்தனையாக அமைகிறது. ஏனென்றால் மனிதர்களால் முடியாத காரியம் இறைவனால் மட்டும்தான் முடியும். மனிதர்களால் முடியாத ஒன்றை நான் ஆசை கொள்ளும் பொழுது, ஆசையோடு விருப்பமும் கொள்ளும் பொழுது, அந்த விருப்பத்தை அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக அது இறைவன் புறத்தில் சேர்கின்றது. தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். அப்பொழுது அந்த ஆசை உங்களை நீங்குகிறது. இதனுடைய உதாரணங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் தன்னுடைய அருளை உங்களுக்கு அறிவிக்காமல், தெரியப்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் முடிக்க மாட்டான். உங்களுடைய ஒவ்வொரு வேதனையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். பல தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் விரும்பி அப்பொழுதே சந்தேகமில்லாத நிலையில் விரும்பின் காரணமாக இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றான். நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உதாரணமாக பெரும் பணக்காரராக ஆக வேண்டும் என்று விரும்புவீர்கள். அவர்கள் கூறுவார்கள், நான் ஏதோ விளையாட்டுக்காக ஆரம்பித்ததுதான், இவ்வளவு பெரிதாக வளரும் என்று நான் நம்பவில்லை என்பார். இன்னும் பலர் பெரும் முயற்சி கொண்டு ஆரம்பிப்பார்கள், பெரும் முதலீடு கொண்டு ஆரம்பிப்பார்கள். அவ்வளவும் வீணாகிவிடும். விளையாட்டுக்காக ஆரம்பித்தேன், ஏதோ ஆரம்பித்தேன், இவ்வளவு பெரிதாக விடும் என்று நான் நம்பவில்லை, நான் எதிர்பார்க்கவில்லை. இது அவர்கள் ஒரு காலத்தில் நம்பி, அந்த நம்பிக்கை உறுதியுடன் நம்பியதன் காரணமாக, அதில் முயற்சியும் மேற்கொள்ளாமல் ஆசைப்பட்டதன் காரணமாக மறக்கடிக்கப்பட்டது. பின்னர் காலத்தில் அவர்கள் அதற்குரிய பக்குவத்தை அடையும் பொழுது இறைவன் அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற அவர்களுக்காக முடிவு செய்கின்றான். அங்கு அவர்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாழ்க்கை தொடங்குகிறது. இன்னும் பல சமயங்களில் நீங்கள் சிறியதாக ஒன்றை நினைத்திருப்பீர்கள், தற்காலிகமாக ஒன்றை நினைத்திருப்பீர்கள். அந்த நினைவுகள் பின்னர் சந்தேகப்படாமல் ஆசை கொள்ளும் விதமாகவே இருந்து பிறகு மறந்து விடுகின்றது. இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். அது இன்னொரு சமயம் உங்களுக்கு நிகழும் பொழுது, பிற்காலத்தில் நிகழும் பொழுது உங்களுடைய பக்குவத்தை இறைவன் உங்களுக்காக கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி நிகழ்த்தும் போது இது தெய்வாதீனமாக கிடைத்தது என்று நீங்கள் கூறுவீர்கள். நான் எதிர்பார்க்கவில்லை. யோகம் என்று பிறகு அதை கொச்சைப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்டம் என்று இன்னும் கொச்சைப்படுத்துவீர்கள். அதற்கு பிறகு இது நான் என் அறிவின் காரணமாக சம்பாதித்தது என்று பெருமை கொள்வீர்கள். அங்கு உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. என்னுடைய அறிவின் காரணமாக கிடைக்கப்பெற்றேன் என்று இறுதியாக இறைவன் கொடுத்த அந்த பாக்கியத்தை தன்னுடைய அறிவுக்குரியதாக ஆக்கிக் கொண்டு நீங்கள் பெருமைப்படும் பொழுதுதான் இறைவனுடைய வேதனையும் சோதனையும் உங்களை வந்து அடைய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்நாளில் அதிர்ஷ்டம் நிகழாத ஒரு வாழ்க்கை இல்லை. தெய்வாதீனமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்ற அந்த நிகழ்ச்சி நிகழாத தருணங்கள் இல்லை. நான் காரை ஓட்டும் பொழுது காப்பாற்றப்பட வேண்டும், எதுவும் நிகழக்கூடாது என்று நம்புகிறேன், மறந்துவிடுகின்றேன். அசம்பாவிதம் நிகழக்கூடிய அந்த ஒரு துர்ச்சகனத்தின் போது இறைவன் காப்பாற்றுகின்றான். மயிரிடையில் தப்பிக்கிறீர்கள், இறைவன் காப்பாற்றினான் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்று, நீங்கள் நம்பிக்கை கொண்ட ஒன்று அங்கு உங்களுக்காக நிறைவேறும் பொழுது தெய்வம்தான் காப்பாற்றியது என்று கூறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தெய்வமே தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய அறிவு கிடையாது. காரை ஓட்ட பழகிக் கொள்கின்றீர்கள். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் விபத்துக்கும் உங்களை சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் போய் திரும்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையானது ஓட்ட பழகி கொடுத்த அவர் திடீரென்று எப்படி சடன் பிரேக் போடுவது என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை. உங்களை காப்பாற்றுவது சடன் பிரேக்கா
ஆர்டினரி பிரேக்கர். உங்களுடைய வாகனத்திலிருந்து நீங்கள் போய்விட்டு வரும் வரையில் உங்களை காப்பாற்றுவது சடன் பிரேக்கர், ஆர்டினரி பிரேக்கர். அதை கற்றுக் கொடுப்பவர் எவரும் இல்லை. அந்த ஒரு க்ஷணத்தில் நீங்கள் உங்களை மறக்கிறீர்கள். இறைவன் அங்கு உங்களுக்காக செயல்படுத்துகின்றான். கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக எல்லாம் சரியாகிவிட்டது. நினைத்தது நடக்கவில்லை. அந்த ஒரு அச்சத்தில், ஒரு செகண்ட் அச்சத்தில் இறைவனை நீங்கள் நினைப்பதும், அதில் சந்தேகமில்லாத அந்த அடைப்பாக இருப்பதன் காரணமாக அந்த நேரத்தில் இறைவன் உங்களை காப்பாற்றுவதும் எவ்வளவு சமீபமாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றான் என்பதை உணர்த்தக்கூடிய இன்னும் பல அத்தாட்சிகள் சிந்தித்து பார்த்து உணருங்கள். இறைவன் உங்களிடம் இருக்கின்றான். அவனை அறியாத வரையில் நீங்கள் தேடி சென்று பார்ப்பது அனைத்தும் ஷைத்தான்களை தவிர அவர் கடவுள்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. ஷைத்தான்களை கும்பிட்டுக் கொண்டும் அதற்காக கட்டடங்களை ஏற்படுத்தி கொண்டும் அங்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டும் நமாஸ் செய்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மகத்தான ஒரு கேடான ஒரு நாளை எதிர்நோக்கியே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இறைவன் யார் என்பது தெரியவில்லை. அதை உணர்த்துவது இந்த புத்தகமாகும். உலகம் ஒரு பக்கம், நான் இன்னொரு பக்கம். உலகத்தினுடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு. தனித்தன்மையோடு உள்ள அந்த பாதை இந்த புத்தகத்தை எடுத்ததன் காரணமாக இறைவன் யார் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கூடிய வேறு, உலகம் அறிந்து வைத்திருக்கூடிய விதம் வேறு. தனித்தன்மையோடு இறைவனுடைய உதவியை கொண்டு மட்டுமே தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த குர்ஆன், இந்த புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டுதலாகும். தெளிவான பாதை இல்லை என்றால் நான் குழப்பமான பாதையில் ஆகிவிடுவேன். குழப்பம் என்றால் என்ன? நன்மை ஒரு பாதை, தீமை இன்னொரு பாதை. இது பிரிந்திருக்கும் வரையில் குழப்பமில்லை. நன்மையும் தீமையும் கலந்துவிட்டால் குழப்பமாகும். குழப்பத்தில் உங்களுக்கு விடிவு கிடையாது. எனவே சற்று நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நன்மையும் தீமையும் வேறு வேறு பாதைகள். அதை நீங்கள் இரண்டரை கலந்துவிட்டால் நீங்கள் குழப்பவாதிகள். உங்களுக்கு நீங்கள் கேட்டு செய்து கொள்கின்றீர்கள், அவ்வளவுதான். எந்த ஒன்றின் மீது தெளிவு ஏற்பட்டு விட்டதோ பிறகு தெளிவை பழக்க வழக்கங்களை கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கின்றேன். உங்களுடைய இருதயத்தில் அல்லது இருதயத்திற்கு வெளியில? இருதயம் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் கேட்டுக்குங்கள். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு மிக பெரும் கருணையாகும், மிக பெரும் கிருபையாகும், மிக பெரும் அருளாகும். இவ்வளவு தெளிவாக தெரிந்த பின்னர் நன்மையான ஒரு தெளிவை, இந்த இரண்டில் தீமை நன்மை தெளிவாக பிரிந்துவிட்டது. நேற்று வரையில், இதற்கு சற்று முந்தி வரையில் இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்ற குழப்பம், இறைவன் என்னிடம் இருக்கின்றான் என்ற தெளிவு பிறக்கிறது. இனி அதற்கு நேர்முரணான பாதை மூடப்பட வேண்டும். இறைவன் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னிடம் இருக்கின்றானா இல்லையா என்பதுதான் எனக்கு கவலை. எங்கிருக்க வேண்டும்? என்னிடமா? எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டுமா? தூணிலும் இருப்பான், திரும்பமா இருப்பான், விளக்கமாத்திலும் இருப்பான், எல்லாத்தையும் இருக்கட்டும். என்கிட்ட இருக்கானா இல்லையா, அது முக்கியம். நிச்சயமாக உங்களிடம் இருக்கின்றான் என்று நீங்கள் அறியும் பொழுது பிறகு எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னிடம் என் இறைவன் இருப்பது எனக்கு போதுமானது. எனவே இறைவன் எங்கிருக்கின்றான் கேட்டால் என்னிடம் மட்டும்தான் இருக்கின்றான் என்று ஒவ்வொருவரும் கூறுங்கள். என்னிடம் இருக்கின்றான், பிறகு எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இறைவன் எங்கும் இருக்கின்றான், என்னிடம் இருக்கின்றான், நானும் இறைவன் இருக்கின்றேன், நானும் எங்கும் இருக்கின்றேன். இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். தெளிவாக இந்த இரண்டு பாதைகள் பிரிந்த பிறகு, ஒன்று இறைவன் என்னிடம் இருக்கின்றான், இன்னொரு பாதை நமக்கு கற்பிக்கப்பட்டது, இறைவனை தேடி வாசஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், இறைவன் வசிக்கும் வாசஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். இதில் எந்த பாதை மூடப்பட வேண்டும்? தெளிவு கிடைத்த பின்னர் குழப்பத்திற்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். அங்கு உங்களுடைய பாதை குழப்பத்திற்குள்ளாகிவிடும். இனி நீங்கள் சோதனையிலும் வேதனையிலும் சிக்கிக்கொண்டு புலம்பலும் அரற்றலும் கூச்சலும் கூப்பாடும் வேதனைகளும் முழக்கங்களும் கொண்ட வாழ்க்கை அமைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக நிலை பெற வேண்டும் என்றால் இறைவன் ஒருவனுடைய உதவி போதும்.
வானங்களையும் பூமியையும் அகிலங்களையும் படைத்து என்னையும் படைத்து இவை அனைத்தையும் எனக்கு அடிமைப்படச் செய்தானே, அதன் மீது என்னுடைய கால்கள் இருக்கின்றன. வானங்களில் முதலாக வானங்களுக்கு அப்பாலிருந்து 7 வானங்களையும் கொண்டு அவ்வளவு சக்திகளும் பூமியில் இறங்கி உங்களுடைய விளைச்சல்களுக்காக வளரும்போது அந்த விளைச்சல்களின் மீது உங்கள் கால்கள் பட வேண்டும் என்ற அளவுக்கு உங்களை நிமிரச் செய்தான். அந்த இறைவனுடைய பாக்கியம் சாதாரணமானதல்ல. அந்த பூமியை தொட்டு கும்பிடாதீர்கள். உங்களுடைய கால்கள் பட வேண்டிய இடம், உங்களுடைய தலைப்பட வேண்டிய இடம் அல்ல. ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடிமைகள், அவற்றை நீங்கள் வணங்கக்கூடாது. இயற்கை உங்களுடைய அடிமை, அடிமையாக்கப்பட்டது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் உங்களுக்கு படைக்கக்கூடிய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆசை வையுங்கள். பிரார்த்தனை முடிந்துவிட்டது. அந்த கற்பனையை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நேரத்தை இறைவன் ஏற்படுத்துவான். அன்று நம்பிக்கை கொண்டே நீங்கள் ஆக வேண்டும். இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்க மாட்டீர்கள். எனவே சோதனை காலங்கள் வேதனைக்குரிய காலங்களாக மாறும். இறுதியில் உங்களுடைய முடிவு இதுதான் என்று நீங்கள் தெரியும் பொழுது இறைவனிடம் திரும்புவீர்கள், இறைவனையே காப்பாற்று என்று. சாதாரண ஒரு வியாதி ஏற்படுகின்றது, இது சின்ன வியாதி தானே என்று நினைக்கிறீர்கள். கொஞ்சம் அதிகமாகிறது, டாக்டரிடம் சென்றால் சரியாக போய்விடும் என்று நினைக்கிறீர்கள். அப்பொழுதும் இறைவனுடைய நம்பிக்கை இல்லை. சிறிய அளவில் இருக்கும் பொழுது நமக்காக இறைவன் ஏற்படுத்திய ஒரு செக் பாயிண்ட். இப்போ நம்ம திரும்பணும், எங்கேயோ தப்பு செய்து கொண்டிருக்கின்றோம், தவறு செய்து கொண்டிருக்கின்றோம், சுகமான வாழ்க்கை இதுவரையில் விரும்பவில்லை, இப்பொழுதுதான் சுகம் என்றால் என்ன என்பதை அறிவிக்கின்றான் சுகவீனத்தை கொண்டு. அதற்கும் நீங்கள் ஒரு வியாக்கியானம் வைத்திருப்பீர்கள். வெயில் இருந்தால் தான் நிழலில் அருமை தெரியும். ஏன் நிழலே இருந்தான்னா கஷ்டப்பட்டுத்தான் சுகத்தை அனுபவிக்கணும். இந்த கிறுக்கர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், தங்களுடைய இறைவனை தொலைத்து விட்டவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் வடிகட்டி நீங்கள் ஆகிவிடுவீர்கள், மிக பெரும் வேதனைக்குள்ளாகிவிடுவீர்கள். அந்த வியாதி கொஞ்சம் அதிகமாகும் பொழுது டாக்டர்களுடைய அறிவு இருக்குது, அது குணப்படுத்தும். ஏனென்றால் இந்த டாக்டரை விட்டால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கு, அவங்க தனித்தன்மையோடு கூடிய அறிவை கொண்டு உங்களை பாதுகாப்பார். இறைவன் பாதுகாக்க மாட்டான். அப்பொழுதும் அந்த அறிவு இல்லை. வடிகேடு அதிகமாகிறது, வேதனை அதிகமாகிறது. இறுதியாக எமர்ஜென்சி வார்டு இருக்குது, அங்கே போய் சேர்த்துட்டா குணமாயிடும். பிறகு எமர்ஜென்சி வார்டில் சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்பீங்க, எப்படி டாக்டர் எப்படி? இப்போ சொல்ல முடியாது, இன்னும் 2 நாள் ஆகணும், 3 நாள் ஆகும். இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், இந்த நேரத்தில் தானா? சற்று முன்பு வரையில் உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பினீர்கள், எனவே இன்று நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். யாரை நம்பி உங்களை பாதுகாப்பான் என்று சென்றீர்களோ அவர்களுடைய வேதனைகளில் நீங்கள் வாழ வேண்டியதும் அந்த வேதனைகளிலே நீங்கள் மரணிக்க வேண்டியதும், மரணத்திற்கு பின்னால் நிச்சயமாக உங்களுக்கு நரகம்தான் என்பதையும் தீர்ப்பு நாளில் நீங்கள் அடையக்கூடிய அந்த மகத்தான வேதனையை கொண்டும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். எவரொருவரும் மருத்துவமனைகளில் இறந்துவிடக்கூடாது, சித்திரவதைகளில் சிக்கிக்கொண்டு நாம் இறக்கக்கூடாது. எந்த சுகவீனமும் ஏற்பட்டால் ஆரம்ப தினத்திலேயே சுகவீனம் ஏற்பட்ட அந்த நேரத்திலேயே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். என் இறைவனே, சுகவீனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். குறிப்பிட்ட சுகவீனம் இதில் இருந்து மட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று நீங்கள் கூறக்கூடாது. இனி வரக்கூடிய சுகவீனங்களில் இருந்து என்னை பாதுகாத்துக்கொள். அது என்ன, எந்த ரூபத்தில், எந்த கோணத்திலிருந்து வரும் என்று எனக்கு தெரியாது. இனி எல்லா துயரங்களிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட்டு நீங்கள் இறைவனை வேண்டியதன் காரணமாக டாக்டர்களை நம்பி சென்றிருந்தாலும் உங்கள் மீது கருணை கொண்டு இறைவன் அந்த துன்பத்தை நீக்கினால், என்னை விட்டும் எல்லா கேடுகளும் போய்விட்டன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது திரும்பும் பொழுது நிராசைப்பட்டு விடுகின்றீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய நோய்கள் இறுதி நாள் வரையில் உங்களிடம் இருக்கும். ஒருத்தருக்கு தலைவலி, ஒருத்தருக்கு பிபி, ஒருத்தருக்கு கால்வலி, ஒருத்தருக்கு வயிற்று வலி, ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வியாதிகள் இருக்கின்றன. அந்த வியாதிகள் உங்களுக்கு மறக்கடிக்கப்படும். அந்த வியாதிகள் உங்களை விட்டும் நீங்காது. நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அவை. இறுதி வரையில் இறைவனுடைய நினைவுகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அது உங்களிடம் இருக்கும். இறைவனுடைய நினைவிட்டு தவறும் பொழுது மீண்டும் வரும், மீண்டும் இறைவனை நினைக்கும் பொழுது சுகமாகும். எனவே என்றென்றும் நீங்கள் இறைவனுடைய
ஆதரவின் மீதும் அவனுடைய நினைவின் மீதும் நிலைத்திருக்க வேண்டி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செக் பாயிண்ட். உங்களுடைய வியாதிகள் உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். சுகமடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். நீங்கள் அவ்விதமாக விடப்பட மாட்டீர்கள். இறைவனே தேவையில்லை, நானே இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே உங்களை அடக்கி ஆள்வதற்காக உங்களிடம் உள்ள நோய்கள் உங்களிடம் இருக்கும். அந்த நோய்களிலிருந்து கஷ்டப்பட வேண்டாம். நோய்கள் இருக்கட்டும், சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். இவ்வளவு பெரிய கட்டி இருக்கிறது உள்ள இருக்கட்டும், சுகமான வாழ்க்கை வாழ்ந்து வாருங்கள். அந்த கட்டியை நீக்க வேண்டாம். திரும்ப கட்டி அதில் பெருசாகும். அந்த கட்டியை நீங்கள் ஆபரேஷன் செய்தால் அந்த கட்டி இருப்பதை விட பெரிதாகும், இன்னும் பரவலாகிவிடும். எந்த நோய் இருந்தாலும் சரி, சுகத்தை விரும்புங்கள். இதன் காரணமாக நோய் என்று கருதாதீர்கள். இது ஏன் கட்டி வந்தது என்று அதன் காரணத்திற்கு போயிருந்தால் காரணத்தை நீங்கள் அறிய முடியாது. இறைவனிடம் எப்பொழுது திரும்பியிருக்கின்றீர்கள்? இந்த கட்டி உருவாவதற்கு முன்பாக நீங்கள் இறைவனிடம் திரும்பியிருந்தால் நிச்சயமாக அந்த திரும்புவதன் காரணமாக கட்டியை உருவாகாமல் ஆகியிருக்கும். இப்பொழுதும் கூட உங்களுடைய நம்பிக்கையை இறைவன் அறிவானையானால், அவனை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள் என்பதை இறைவன் அறிவானையானால், என்று ஒரு துன்பமும் உங்களிடம் இருக்காது. அவ்வளவு துன்பகரம் நீங்கள் நீக்கப்பட்டுள்ளாக இருப்பீர்கள். எனவே நீங்கள் கேளுங்கள் இறைவனிடம், என் இறைவனே, உன்னை மறந்தவர்களில் நீ என்னை ஆக்கிவிடாதிருப்பாயாக, உன்னை நினைவு கொண்டவர்களில் என்னை நீ என்றைக்கும் ஆக்கி வைப்பாயாக என்று கேளுங்கள். நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் காரணமாக சுகவீனங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எனவே இறைவன் ஒருவன் தான். அவன் தேவைகள் இல்லாதவனாக இருக்கின்றான். நீங்கள் அவனுக்கு எதையும் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடமிருந்து அவன் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கின்றான். எனக்காக நீங்கள் பிரார்த்தனை, உங்களுடைய தொடுகை முறைகளையோ நீங்கள் அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம். உங்களுடைய வழிபாட்டு நைவேத்தியங்களை எனக்கு நீங்கள் சமைக்க வேண்டாம். எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்குத்தான் தேவை, உங்களுடைய இறைவன் வேண்டும் என்று. எனவே நான் தேவையில்லாதவனாக இருக்கின்றேன். எனக்கு எந்த தேவைகளை கொண்டும் படைக்க வேண்டாம். உங்களுக்காக படைப்பவன் நான். எனவே நான் தேவைகள் உள்ளவன் என்று கருதி என் மீது பாரத்தை சுமத்துகின்றேன் என்ற அந்த வார்த்தையை பேச வேண்டாம். எனக்கு எதுவுமே சுமை இல்லை. வானங்களையும் பூமியையும் படைத்த எனக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது எனக்கு நிச்சயமாக சுமை இல்லை. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் கூறுவீர்கள், நாம் அவன் மீது பாரத்தை போட்டு விடுவோம் என்று. இன்னும் நீங்கள் இறைவன் யார் என்பதை அறியவில்லை. உங்களுடைய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு வழிவிட்டவனே நான் தான். நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக, உங்களுக்காக இந்த நிலையை ஏற்படுத்தியனும் நான் தான். என் மீது நீங்கள் சுமத்த முடியாது. உங்கள் சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுடைய சுமைகளை நீக்குகின்றேன். எனவே இறைவன் மீது பாரத்தை போடுங்கள் என்று கூறுவது மிக கேடான பிரார்த்தனையாகும். இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள். அவன் தேவைகள் அற்றவன், அளவில்லாத அருளை கொண்டிருப்பவன். உங்களுக்காக அவன்தான் படைத்தான் இது வேண்டும் என்று. நீங்களோ இவை எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டால் எப்படி பாவம், எத்தனை பேர் தான் தாங்குவான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த அளவுக்குத்தான் நீங்கள் பொருள்களை கொண்டு இறைவன் இதுதான் நினைப்பதன் காரணமாக இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகின்றது. ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு இதுதான் இறைவன் என்று கூறுவதும், ஒரு கட்டடத்தை வைத்துக்கொண்டு இதில் தான் இறைவன் என்று கூறுவதன் காரணமாக அதற்கு ஒரு கொள்ளளவு இருக்கின்றது. அதற்கு மேல் தாங்காது. எத்தனை பேரை அவன் தாங்குவான் என்று நீங்கள் அவன் மீது பரிதாபப்படுகின்றீர்கள். அவன் பரிதாபத்திற்குரியவன் இல்லை. நீங்கள் அறிய வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது. உங்களுடைய இருதயத்தில் அடையுங்கள். எவ்வளவு அடைக்க முடியும்? வானங்கள் அளவுக்கு ஆசைகளை அடக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். உங்களுடைய வீடுகளில் எவ்வளவு அடக்க முடியும்? எனக்கு இது பத்தல, பெரிய வீடு வேணும். எவ்வளவு பெரிய வீடு வேணும்? அரண்மனை வேணும். அதுவும் பத்தாது. வானங்கள் அளவுக்கு என்னுடைய ஆசைகள் இருந்தாலும் அதை என்னுடைய இருதயத்தில் அடக்க முடியும். அந்த அளவுக்கு இத்தனோண்டு இருதயத்துல இவ்வளவு விசாலமான ஒரு அமைப்பு அமைச்சிருக்கானே, அந்த இறைவன் மகத்தானவன். படைப்பாளன் என்றால் அவன் எவ்வளவு மகத்தான படைப்பாளன் என்பதை நீங்கள் அறியுங்கள். அவரிடம் கேட்பதற்கு நீங்கள் எந்த குறைவும் வைக்க வேண்டாம். குறைவில்லாத அவனிடம் நிறைவாக கேளுங்கள். உங்களுக்காக நிச்சயமாக அவன் தன் புறத்திலிருந்து அளிப்பான். நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இறைவன் யார் என்பதை. எனவே உங்களுடைய இருதயத்திலிருந்து இறைவனை தவற விட்டுவிட வேண்டாம். அவன் படைக்கப்பட்டவன் இல்லை. நிச்சயமாக அவன் படைப்பாளனாக இருக்கின்றான். ஆகவே அவனுக்கு தாய் தந்தையர்களை நீங்கள் நியமிக்க வேண்டாம். அவனுக்கு மனைவி மக்களை நீங்கள் நியமிக்க வேண்டாம். இவ்வாறு வர்ணிப்பது இறைவனை கேவலப்படுத்துவதாகும். உங்களுடைய வாழ்க்கை அவன் படைப்பாளன், என்றென்றும் நிலைத்திருப்பவன், உங்களுடைய அறிவுகளுக்கெல்லாம் எட்டாதவன். எதை பற்றி ஞானம் இல்லையோ அந்த ஞானத்தை பற்றி நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம்.
உண்மை அல்லாததை அவன் மீது கற்பனை செய்வதை என்றோடு விட்டுவிட வேண்டும். உங்களுடைய படைப்புகளை கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய படைப்புகளை கொண்டு கற்பனை செய்யப்பட்டவை கொண்டு இவற்றை நீங்கள் இறைவனுக்கு சாற்ற வேண்டாம். இதுதான் இறைவன் என்று மிக பெரும் குற்றையை நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் வர்ணிப்பவை அனைத்தும் அசுத்தமானவைகள், அழியக்கூடியவை. நீங்கள் படைப்பவை அனைத்தும், உங்களுடைய கற்பனைகள் இருப்பது அனைத்தும் அழியக்கூடியவை. அழியக்கூடியவர்களை கொண்டு இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்த முடியும் என்று நினைக்க வேண்டாம். அது இறைவனை இகழ்வதாகும். ஓரளவு உங்களுக்கு அறிவுள்ளவற்றில் நீங்கள் உங்களுக்கு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதை பற்றியுமே அறிவே இல்லாத ஒன்றின் மீது நீங்கள் அநியாயமாக வர்ணனை செய்கின்றீர்கள். இந்த வர்ணனை செய்வதை இறைவன் நிச்சயமாக எச்சரிக்கின்றான். வேண்டாம், இறைவன் யார் என்பதை உணருங்கள், அவனுக்கு உருவம் படைக்க வேண்டாம். ஆகவே இறைவனை உணரக்கூடிய அந்த தகுதிகளில் நீங்கள் உயர வேண்டும். இன்னும் உங்களுடைய கற்பனைகள் எதுவரைக்கு எட்டுமோ அவ்வளவும் உருவத்தினுடைய அடிப்படை தான். கற்பனைகள் மறைவானவையாக இருந்தாலும், இனிதான் புற வாழ்க்கை நிகழ வேண்டும் என்றிருந்தாலும், அந்த கற்பனைகளும் உருவம்தான். நீங்கள் எவ்வளவு பெரிதாக நீங்கள் அவனை கற்பனை செய்தாலும் சரி, அதுவும் உருவம்தான். அந்த கற்பனைகளில் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு அப்பால் இறைவனுடைய ஞானங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் கற்பனை செய்யும் எதுவும் அவன் இல்லை. இது இறைவனை பற்றிய ஒரு சிறு உதாரணங்கள். நீங்கள் எப்படி இறைவனை அணுக வேண்டும் என்பதற்காக. இறைவன் ஒருவன் தான், தேவைகள் இல்லாதவன். அவன் படைப்பவன். அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது. அவன் யாரையும் பெறுவதும் இல்லை, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது போன்று. இன்னும் அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை. எனவே அந்த இறைவனுடைய உணர்வுகளை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். உருவத்தை கொண்டு வாழ வேண்டாம். அந்த உணர்வுகள் உங்களுடைய இருதயத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த உணர்வுகளில் தீமையை நீக்குங்கள், நன்மை அதிகமாக்குங்கள். குழப்பமில்லாமல் தெளிவாக இறைவன் யார் என்பது தெரியும். நன்மை தீமைகள் தெளிவாக பிரித்தறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டையும் இணைக்காதீர்கள். குழப்பத்தில் ஆகிவிடுவீர்கள். பிறகு இறைவனை நீங்கள் மறக்க வேண்டியிருக்கும். இறைவனை மறக்கும் பொழுது உங்களுடைய துயரங்களும் வேதனைகளும் அதிகமாகும். இப்பொழுது நீங்கள் இறைவனை நாடி செல்வீர்கள், குழப்பத்தை நாடி செல்வீர்கள். நீங்களும் பிரார்த்தியுங்கள், எல்லோரும் எனக்காக பிரார்த்தித்து வருங்கள். எல்லோருடைய பிரார்த்தனையும் சேர்ந்து உங்களை கவிழ்த்துவிடும். அவ்வளவு பேருமே குழப்பவாதிகள். உங்களுடைய இருதயத்தில் ஒரு தேவை இறைவன் இறக்கினான். அந்த தேவையை நம்பிக்கை கொண்டேன், அவ்வளவுதானே. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் இறைவனுடைய உறைவிடமாக, அவனுடைய உணர்வுகள் உணரக்கூடிய, அந்த உணர்வுகள் படைக்கப்படக்கூடிய மிக தூய தரமாக வைத்திருங்கள். தூய்மை என்பது குழப்பம் இல்லாததுதான். நன்மைகளுக்கு மட்டுமே எங்களிடம் இருக்கின்றது. எனவே இன்று தெளிவு கிடைத்த பின்னர் நீங்கள் அந்த தெளிவிலிருந்து மீற வேண்டாம். உங்களுக்கான ஒவ்வொரு நன்மையும் இரண்டிடமிருந்து அந்த இறைவன் கொடுத்த நன்மைகளை நீங்கள் உணவில் கொள்ளுங்கள். அந்த உணர்வை நம்புங்கள், விரும்புங்கள், ஆசையை கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அதை மறக்கடிப்பான். உங்களை தக்க தருணத்தில், பருவத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கொள்ளும் பொருட்டு அந்த தருணத்தை அவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்து நீங்கள் விரும்பிய ஒன்றை கொண்டு வரும் பொழுது இது தெய்வாதீனமாக கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய வாய்களால் கூற வேண்டும், கூறுவீர்கள். இவ்வாறு இறைவன் உங்களுக்கு தன்னுடைய நினைவையும் ஊட்டுகின்றான். இருந்தாலும் பெருமையின் காரணமாக சற்று நேரம் பொறுத்து இது நான் என் அறிவின் காரணமாக கிடைக்கப்பெற்றேன் என்று நீங்கள் அதற்கு கொண்டாட்டமும் பாராட்டுக்களும் ஏற்பாடுகளும் செய்வீர்கள். இங்கு உங்களுடைய இறைவனுடைய பாக்கியம் உங்களை விட்டும் நீங்கக்கூடிய பாதையில் அமைந்துவிடுகிறது. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, இறைவனால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கூடிய வாழ்க்கை. இன்று நீங்கள் இங்கு வருவீர்கள், இந்த பேச்சை எல்லாம் கேட்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இங்கு வருவீர்கள் என்று தெரியும், இதனுடைய பலன்கள் என்ன உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இதை அடைந்தவர்கள் இல்லை. இறைவன் உங்களை அந்த வழியில் செலுத்திக் கொண்டிருக்கின்றான். இன்று வாழக்கூடிய வாழ்க்கை உங்களது அல்ல, நாளைய வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறீர்களோ திட்டமிட்டுக் கொண்டு இந்த டயரிகளை எழுதி வைத்துக் கொண்டு குறிப்பெடுத்துக் கொண்டு நான் இப்படி வாழ்வேன், நாளை அப்படி வாழ்வேன், 8 மணிக்கு சாப்பிடுவேன், 9 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், 10 மணிக்கு என்னுடைய இந்த அளவில் கணிப்பேன், 1 மணிக்கு சாப்பிடுவேன், 4 மணிக்கு டீ குடிப்பேன், 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 8 மணிக்கு படுக்க போவேன். இந்த மாதிரி அநியாயமான போக்குகளில் பெருமை கொண்டவர்கள் எழுதக்கூடிய அந்த டயரிகள் நமக்கு கூடாது. இறைவன் எழுதி வைத்த அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். இறைவன் ஏற்கனவே எழுதிவிட்டு இந்த வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கின்றேன், அன்றாட வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன் என்ற அந்த பெருமை கொண்டவர்களிடம் நான் வர வேண்டும். அவர்களிடம் வேலை செய்யவும் கூடாது, அவர்களை நாம் திரும்பி பார்க்கவும் கூடாது. எனவே டயரிகள் எழுதுவது தன்னை இறைவனுக்கு ஒப்பாக ஆக்கிக்கொண்டு
தங்களுடைய பெருமையில் வாழ்பவர்கள். சொற்ப காலம் அவர்கள் வாழ அனுமதிக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுடைய வீழ்ச்சி நிச்சயமாக இருக்கிறது. 8 மணிக்கு படுக்க செல்வீர்கள் என்று டைரி எழுதியிருக்கின்றீர்கள். 8 மணிக்கு படுக்கைக்கு செல்கின்றீர்களா, தூங்க செல்கின்றீர்களா? தூக்கம் எப்போன்னு தெரியுமா? படுத்துடலாம் போய் ராத்திரி பூரா பொருளை விட்டுருவானே படுக்கையிலேயே, என்ன செய்வீங்க? தூக்கம் எங்கேருந்து வரும்? 9 மணிக்கு நீங்கள் டைரி எழுதிச்சு தூக்கம் வந்துடுமோ? நிச்சயமாக மிக கெட்ட மனிதர்கள் இந்த டைரிகளை எழுதி வைத்துக் கொண்டு பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மிக கேவலமானவர்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு கூடாது. அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அமைப்போ அல்லது அவர்களுடைய பகட்டோ ஆடம்பரமோ நமக்கு கூடாது, உதவாது. அந்த பக்கம் நாம் கடைக்கண் கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது என்பதை என்று நீங்கள் அறிய வேண்டும். எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள். எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்? உங்களுடைய அறிவின் மீதா? இல்லை, உங்களுடைய எண்ணங்களை படைத்தானே அது நிறைவேறும் என்பதன் மீது, படைப்பாளன் மீது. அதனுடைய நேரம் எது? அவன் அறிவான். நீங்கள் கொள்ள வேண்டிய பாதை எது? நம்பிக்கை கொண்டு விடுங்கள். அந்த பாதையின் மீது நீங்கள் அமைந்து விடுவீர்கள். நம்பிக்கை கொண்ட அதே நேரம் நீங்கள் அதன் பாதையின் மீது அமைந்து விடுகின்றீர்கள். நீங்கள் ஏதோ உலகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருப்பது போன்று தோன்றும். எப்படி MBBS படித்துக் கொண்டிருந்த போது நினைத்தால் சுகம் வேண்டும் என்று விரும்பினேனோ, அந்த பாதையின் மீது அமைந்து விட்டேனோ, அதன் பிறகு நான் சென்று கொண்டிருக்கிற பாதை அக்குபங்க்சர், ஹோமியோபதி என்று உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டிருப்பது போன்று தோன்றினாலும் அதனுடைய விசேஷமான தன்மைகளை கொண்டு அதன் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன். வேறு எவரும் அடைய முடியாத ஞானங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். இது இறைவனுடைய அருளை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக என்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது இப்பொழுது உணர முடிகின்றது. அந்த உணர்வை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இறை அருள் கொண்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களை தேடி வர வேண்டுமே தவிர நீங்கள் அந்த வாழ்க்கையை தேடி செல்லக்கூடாது. வாழ்க்கை ஆதாரங்கள் அனைத்தும் இங்கு ஏற்கனவே ரெடிமேடாக அமைக்கப்பட்டு இது உங்களுடைய தேவை. ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டேன். பிறகு சந்தேகப்படுவீர்களா என்று இறைவன் கேட்டால் நிச்சயமாக சந்தேகப்பட மாட்டேன். இருந்தாலும் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு உன்னுடைய உதவி தேவை. சந்தேகம் கொள்ள மாட்டேன் என்றும் சொல்வதற்கு இல்லை. நான் பலவீனமானவன், சந்தேகப்படுவேன். 4 பேர் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டுவிட்டால் சந்தேகம் வந்துவிடும். ஆகவே பிறரிடம் சொல்வதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை இறைவன் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும்தான் அதே தேவை, இன்னொருவருக்கு இல்லை. இன்னொருவருக்கு வேறொரு தேவை. ஆகவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தேவை உங்களுக்கு நிறைவேறும் வரையில் நான் இதை கிடைக்கப் பெற வேண்டும், இதை ஆசை கொள்கின்றேன் என்று ஊர் மக்களிடம் சொல்லித் தெரிய வேண்டாம். அவர்கள் உங்களை பலவீனப்படுத்தி விடுவார்கள், உங்களுடைய நம்பிக்கையை நீக்கிவிடுவார்கள். ஒரு சிறு தலைவலி இருந்தாலும் என் இறைவன் எனக்கு குணமாக்க வேண்டும் என்று அறிவித்துவிட்டால் நம்பிக்கை கொண்டேன். தலைவலி இருக்கிறது என்றும் பிறரிடம் கூற வேண்டாம், அது சரியாக போய்விடும் என்றும் பிறரிடம் கூற வேண்டாம். அவர்கள் உங்களை வாழிட மாட்டார்கள், அந்த பாதையை நிலைத்திருக்க விட மாட்டார்கள். எனவே நாம் நஷ்டப்பட்டவர்களாகிவிடுவோம். எந்த ஒரு தேவையும் அது தானாக வெளிப்படும் வரையில் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டாம். ஏனென்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டியது. நீங்கள் நினைப்பீர்கள் பிறர் கண்கள் படக்கூடாது, பிறர் கண் தீட்டுப்படக்கூடாது என்று. அவ்விதமாயின் எப்படி உங்களுக்காக இறைவன் அளித்த இந்த மாபெரும் அற்கொடையை நான் இவ்விதமாக வாழ வேண்டும், இது நான் கிடைக்கப்பெற வேண்டும் என்று உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்பதும் இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. நீங்கள் அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிறரிடம் சொல்வீர்கள், ஆனால் அந்த நம்பிக்கையை தகர்த்து விடுவார்கள். உங்களை அவர்களுடைய பாதையில் திருப்பாமல் விட மாட்டார்கள். இதன் காரணமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள். வெறும் பெருமைக்காகத்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். வாடும் பொழுது பார்க்கட்டும், அதுவரைக்கும் நமக்கு பெருமை வேண்டாம். வீணான அந்த பெருமைகள் உங்களுடைய வாழ்க்கை அது இல்லை என்று ஆகிவிடும். இறைவனுடைய அருளை கொண்டு நீங்கள் அது வாழக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு நெருங்கி வரும் பொழுது அதிலிருந்து மற்றவர்களுக்கு தானமாகவும் தாராளமாகவும் செலவாகும். இது இறைவன் புறத்திலிருந்து வெளியாகக்கூடியதாகும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிறருக்கும் கிடைக்கும். எனக்கு கிடைத்த இந்த ஞானங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் உங்களிடம் கூறி எதிர்பார்த்தல்ல, அது தானாக வெளியேறக்கூடியது, இயற்கை அனுபவமாக வெளியேறக்கூடியது. இதை தடுப்பவர் எவரும் இல்லை. இது இறைவன் புறத்திலிருந்து நிகழக்கூடியதாகும். இது என்னுடையதும் அல்ல. என்னுடைய விளக்கமாக இருந்தால் மிக பெரும் குழப்பங்களோடு தான் இந்த விளக்கங்கள் வரும். எப்பொழுது தெளிவாக இந்த விளக்கங்கள் வருகின்றதோ அது இறைவன் புறத்திலிருந்து நிகழக்கூடியதாக இருக்கிறதே தவிர நான் முயற்சி எடுத்துக்கொண்டு பேசவில்லை. தெளிவு என்பது இறைவனிடமிருந்து மட்டும்தான். குழப்பம் என்பது மனிதர்களிடமிருந்து. பெருமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இங்கு நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பெருமைக்காக நான் எதையும் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நன்மைக்காகவும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள்
திருப்தியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாதைதான் இது, நமக்கும் இது உரித்தாக வேண்டும் என்ற ஆசையையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் வண்ணமாக யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றதை தவிர எந்த ஒரு சிரத்தையும் எடுத்துக்கொண்டு நான் பேசவில்லை. எனவே இது உங்களுக்குரிய மார்க்கமாக இருக்கின்றது. இது புத்தகமாகும். இந்த புத்தகத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது நன்மை தீமைகள் தெளிவாக பிரியும், குழப்பம் தெளிவாக மாறும். நன்மை தீமை பிரிந்த பிறகு தீமையை நீக்கிக் கொள்ளுங்கள், நேரான பதில் சொல்லுங்கள். குழப்பமாக நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடியது குழப்பமாகும். நன்மை தீமைகள் தெளிவாக பிரியும் பொழுது, இதை சிந்திக்கும் பொழுது நன்மையும் தீமையும் தெளிவாக பிரியும், தெளிவு பிறக்கும். தீமையை நீக்கிக் கொள்ளுங்கள், நேரான பாதையில் நில்லுங்கள், இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த அடிப்படையின் மீது நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரே பாதை, நேர் வழி, இறைவன் ஒருவன், அவனை தவிர எனக்காக அறிவிப்பவன் எவனும் இல்லை என்ற அந்த நம்பிக்கையின் மீது நிலை கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய இருதயங்களில் என்னென்ன இருக்கின்றதோ அப்படியே நம்புங்கள். நீங்கள் விரும்புவது இப்பொழுது இல்லை, நீங்கள் விரும்ப மாட்டேன் என்று கூறுவதும் இப்போது இல்லை. நன்மையை நம்புங்கள், தீமையை நம்ப வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு இதையெல்லாம் நாம் நம்ப முடியுமா என்று கேட்க வேண்டாம். இறுதியாக ஒரு நேரம் வரும், உயிரே போகக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்தில் இவ்வளவு டாக்டர்களால முடியலையே, இதை மேலும் பிழைக்கணும்னு நம்பலாமாங்கிறதுக்காக நீங்கள் நம்பாமல் இருக்க மாட்டீங்க. அப்போ தான் உண்மையாக நம்புவீங்க. அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாக இன்று நீங்கள் நம்புங்கள். மனிதர்களுடைய அறிவை நம்பி இதெல்லாம் நம்பிக்கைக்குரியது அல்ல என்று உங்களுக்கு நீங்களே துஷ்ட நேரத்தை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் அது வித்திட்டுவிடும். நம்பிக்கை கொள்ளுங்கள், சுகமான வாழ்க்கையின் மீது அமையுங்கள். உங்களுக்காக இந்த குரான் இப்பொழுது விற்பனைக்கு இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அரிய பொக்கிஷம். எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு மிக நேர்த்தியாகவும் அதனுடைய பாரம் தெரியாத அளவுக்கு இன்று உலகத்தில் இருக்கிற மிக விலை உயர்ந்த பேப்பரை கொண்டு அது உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை வாக்கியங்களுக்கு வாக்கியங்கள் சிந்தித்து பழகுங்கள். கதைகளை போன்று படிக்க வேண்டாம். ஒரு வாக்கியம் சிந்தியுங்கள், தெளிவு பிறக்கும். தீமையை நீக்குங்கள், நன்மையான ஒரே பாதையின் மீது நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஆதாயம் இன்றிலிருந்து ஆரம்பமாகட்டும் என்ற பிரார்த்தனை அடிப்படையில் இன்று உங்களுக்கு இந்த குரானை வேண்டும் என்பவர்களுக்கு என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள்.